மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவை வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. 288 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவையான 241 தொகுதிகளை காட்டிலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆளும் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 50 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் ஜேஎம்எம் தலைமையிலான இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பாஜக வேட்பாளர்கள் 26 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். வயநாடு மக்களவை தொகுதி மற்றும் உத்தரப்பிரதேசம், கேரளா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் 50 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி முன்னிலை பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற 6 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் பாஜக 9 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பீகாரில் 4 இடைத்தேர்தல்களில் தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜென்ஸ்ராஜ் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது. சென்னையில் 1000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 30ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். சென்னை வால்டெக்ஸ் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 700 குடியிருப்புகள், ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் நீர்வள ஆதார் துறைக்கு சொந்தமான இடத்தில் 776 குடியிருப்புகள் என மொத்தம் 1476 குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளன. இதற்கான பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் பிற துறைகளில் உள்ள முடிவுற்ற பணிகளையும் வரும் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அரசு ஊழியர்கள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்த கருத்து மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கள ஆய்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்து வரும் கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் கள ஆய்வு நிகழ்ச்சியின் போது அரசு ஊழியர்களை பற்றி திண்டுக்கல் சீனிவாசன் மோசமான வார்த்தையை குறிப்பிட்டு விமர்சித்துள்ளார். அது மட்டுமின்றி அரசு ஊழியர்கள் குடும்பங்களைச் சேர்ந்த 80 லட்சம் பேர் இருப்பதாகவும் அவர்களில் ஒருவர் ஓட்டு கூட அதிமுக விழவில்லை என்றும் இதனால்தான் அதிமுக தோற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இதன் காரணமாக தென் தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2வது வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 2025 ஜனவரி 1 தேதி கணக்கிட்டு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான வாக்காளர் வரைவு பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர் திருத்த முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 16, 17 ஆகிய தேதிகளில் முதற்கட்ட வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் நடைபெற்ற நிலையில் இன்றும் நாளையும் 2வது கட்ட முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் அடையாள அட்டை பெறுதல், பெயர் சேர்ப்பு, விலாச திருத்தம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.